இன்று போல் என்றும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு டான் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க, நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம வீடியோல உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா மனசுக்குள்ள வச்சுக்காம டப்புன்னு கமெண்ட் பாக்ஸ்ல உடைச்சிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்ல ஃபாலோ பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடியலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செஃப் ஃப்ரம் வில்லேஜ் இந்த வாரம் முட்டை கத்திரிக்காய். முட்டை கத்திரிக்காவுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்ப்போம். பட்டை மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி, கசகச, மஞ்சள், அனைத்து பொருட்களும் தேவையான அளவு. தேவையான மசாலா பொருட்களை பார்த்துருப்பீங்க. இப்போ அதை ஃபர்ஸ்ட் வறுத்துருவோம். இப்போ நம்ம முட்டை கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா பூரா வறுத்து எடுத்து அரைக்க ரெடி பண்ணுவோம். வாங்க. அது கூட நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கணுங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம அரிசி தான். நம்ம அரிசி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டவே அதையும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம மசாலாவை அரைக்க ரெடி பண்ணிடலாங்க. வாங்க. அதே மாதிரி நம்ம பட்டை மிளகா மஞ்சள்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அது அரைக்கிறப்பே இவ்வளோ மனமா இருக்கே. முட்டை கத்திரிக்காய் குழம்பு இன்னைக்கு எப்படி இருக்கும்? முட்டை கத்திரிக்காய்க்கு தேவையான காய்கறிகளை நறுக்குவோம். வாங்க. கத்திரிக்காய் நறுக்கலாமா? எல்லா வேலையும் முடிஞ்சு வாங்க இப்போ சமையலுக்கு போவோம். சுத்தமான எள்ளுல இருந்து சுத்தமான ஆள்ல இருந்து எல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. வேலையை போடுறா. சரிங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணங்க, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை. அந்த நல்லெண்ணெய் வாடைக்கும் அந்த வெந்தயம் கடுகு போட்டதுக்கு அப்படி மனம் அப்படி தூக்குதுங்க. நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின தக்காளி, முட்டை கத்திரிக்காய்க்கு நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை உள்ள போட்டுடலாம். முட்டை கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய். அரைச்சு வச்ச மசாலா, அரைச்சு வச்ச மிளகாத்தூள், கரைச்சு வச்ச புளி தண்ணி, கிறிஸ்டல் சால்ட் தேவையான அளவு, புளிக்குழம்புக்கு தேவையானதே விளக்கெண்ணெய் தாங்க. அந்த விளக்கெண்ணெய் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வாங்க ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. வாங்க தேங்காய் பால் ஊற்றலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திருச்சு. வாங்க நம்ம குழம்பை இறக்கிடலாம். ஃபர்ஸ்ட் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு வந்து பாருங்க.
ஊற்றுங்க டேஸ்ட் பார்க்கலாமா? அப்போ கவனம் கொடுத்துருக்கேன். சரியா பார்ப்போம்டா. சரியா பார்க்கும்போது எச்சி ஊடுதுடா. டக்குன்னு இல்லை டக்குன்னு வைங்க. ஆஹா வெளுத்தனமாக இருக்குங்க. அப்பளத்துக்கும் அந்த கூட்டுக்கும் வேற லெவல். வேற லெவலில் இருக்குங்க. குளிர குடிசைக்கு அடியில் வேற லெவல், சொல்ல வார்த்தையே இல்லை. அது அந்த கத்திரிக்காய் பாருங்க. செம்மையாக இருக்கு.